உங்க கூட இருக்கிறவங்க, உங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்க சரியானவங்களா இருக்கணும். ஏன்னா நம்ம மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது முன்னுக்கு we have to be influenced right. ஆங்கிலத்தில் ஒரு கோட்ஸ் இருக்குது. என்ன கோட்னாக்கா, tell me who's your friend, I'll tell you who you are. இதுக்கு அர்த்தம் என்னன்னாக்கா, உன்னோட நண்பர் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கான இதோட அர்த்தம் அப்படி. ஏன்னாக்கா நம்மளோட நண்பர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க நம்ம லைஃப்பில் பயங்கரமான ஒரு இம்பேக்ட்ஃபுல் பர்சன். இவங்க நம்ம சின்ன வயசுலேருந்து ஒருத்தங்க கூட வளர்றோன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்ம அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்க சிரிக்கிற மாதிரியே சிரிப்போம், அவங்க ஒரு விஷயத்தில் கோவப்பட்டு பேசுகிற மாதிரி பேசுவோம், அவங்கள நம்மள அறியாமையே அவங்கள நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அதிக தாக்கம் அளிக்கிற இவங்க சொன்னால் நான் அப்படியே கேட்டுருவேன்ப்பா, இவங்க சொன்னாக்கா நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆனால் இவங்க சொன்னால் மட்டும் எல்லாம் கேட்டுக்குவேன் அப்படின்ற உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆட்களை உங்கள் நினைவில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. யோசிச்சு பார்க்குறீங்களா? ஒரு வேளை அது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், உங்கள் தாய் தகப்பனாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவியாக இருக்கலாம். ஓகே, இப்போ அவங்களோட கேரக்டரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்க நல்ல கனி கொடுக்கிற நபர்களா இல்லை கெட்ட கனி கொடுக்கிற நபர்களான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க ஒரு நல்ல கனி கொடுக்குற ஆட்களா, அவங்க ஒரு நல்ல பர்சனா அப்படின்ட்டுனே. ஏன்னாக்கா இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே, நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு பர்சன், அவங்க யாரை பார்த்தாலும் அப்படியே கடிந்துக்குவாங்க, ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, ரொம்ப கசப்பாக பேசுவாங்க, வெறுப்பாக பேசுவாங்க, யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்கன்னா அவங்க கூட இருக்கிற நீங்களும் அவங்கள மாதிரியே இருப்பீங்க. ஏமேன். ஒரு சில நேரத்தில் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் அவங்கள பிடிக்காது. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம, அவங்க கேரக்டர் தெரிஞ்சுக்காம உங்களுக்கு அவங்கள பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, உங்களோட நண்பருக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ உங்கள் கணவருக்கோ யாருக்காவது உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒருத்தங்களுக்கு அவங்கள பிடிக்காதுன்னா உங்களுக்கும் பிடிக்காது. பிகாஸ் நீங்கள் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்க. ஐமீன், ஒரு வேளை உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க நல்லா பொய் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் எப்படி இருப்பீங்க? பொய் சொல்கிறதுல மாஸ்டராக இருப்பீங்க. மேனிப்புலேட் பண்ணுறது பயங்கர ஸ்கில்ஃபுல்லாக மேனிப்புலேட் பண்ணுவீங்க. ஏமேன். ஒரு சில வேளை உங்கள் கூட இருக்கிறவங்க வாயை திறந்தாலே யாரையாவது சபிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இல்லை ஒரு சிலவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள வர்ணிக்கிறது ரொம்ப அசிங்கமாக வர்ணிப்பாங்க, அது ஒரு ஜோக்காக பேசுவாங்க. அது அந்த மாதிரி ஆட்கள் கூட நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்களும் அந்த மாதிரி தான் பேசுவீங்க. உங்களுக்கு அது தப்புன்னு தோணாது. ஒருவேளை அவங்க பொய் சொல்கிற ஆட்களாக இருந்தால், ஏமாத்துகிற ஆட்களாக இருந்தால், துரோகம் செய்கிற ஆட்களாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. இல்லை ஒரு வேளை அவங்க நல்லா தண்ணி குடிக்கிறவங்க, சிகரெட் அடிக்கிறவங்களா இருந்தாக்கா நீங்களும் என்ன மாதிரி இருப்பீங்க? கொஞ்ச நாளுக்கு மேலே அவங்க சிகரெட் குடிக்கிற ஸ்டைல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஏய் நல்லா இருக்கலாம், பார்க்க ஸ்டைலிஷாக இருக்காங்களா அப்படின்ட்டுன்னு. ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் நான் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் சிகரெட்டோட கசின்ஸ் தான் குடிப்பேன். சிகரெட்டோட கசின்ஸ்லாம் யார்? சீஷா, வேப்பு. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு அவங்களோட ட்ரெண்டு பிடிக்கும், பட் ஐயோ சிகரெட் குடிக்கிறது தப்பு, பரவாயில்ல நம்ம வேப்புக்கு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அறியாமல் நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்கள அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, கண்மூடித்தனமாக அவங்கள நம்புவீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆள் ஒரு குருடனாக இருந்தாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கே போய் விழுவீங்க? குருடனாக இருந்து குழியில் போய் விழுவீங்க. நடத்துகிற ஒருத்தங்க குருடனாக இருக்கக்கூடாது, ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. ஏமேன். அதனால தான் உங்களோட சர்க்கிளை நீங்கள் ரொம்ப ஞானமாக சூஸ் பண்ணணும். நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க, நீங்கள் யார் மத்தியில் இருக்கிறீங்க, யார் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, யார் சொல்கிறத கண்மூடித்தனமாக நம்புறீங்க, இந்த இதை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும். இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் சே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப இலகுன மனசில் உள்ளவங்க, அவங்க நிறைய பேருக்கு உதவி செய்கிறவங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிற நீங்களும் எப்படி இருப்பீங்க? உதவி செய்கிறவங்களா, அன்பு நிறைந்தவங்களா இருப்பீங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தால் இந்த விஷயத்தை பெருசாக்க வேணாம், மன்னிச்சிடலாம், பரவாயில்ல, வயசானவங்க அப்படி தான் பேசுவாங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபர்கீவிங்காக இருப்பாங்க. அந்தமாரி ஆட்கள் கூட இருக்கிறப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்களும் ஃபர்கீவிங்காக இருப்பீங்க, நீங்களும் மன்னிக்கிறவங்களா இருப்பீங்க. ஒருவேளை அவங்க ரொம்ப தாழ்மையானவங்க, அவங்க ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவங்கனாக்கா நீங்களும் எப்படியாப்பட்ட ஒரு ஜனங்களாக இருப்பீங்க?
உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க. அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஹானர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஒருவேளை அவங்க தேவ பயம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்களும் தேவ பயம் உள்ளவர்களாக இருப்பீங்க. ஏன்னாக்கா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை எப்போதும் நிறைய விஷயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்தில் அவங்க சொல்கிற காரியத்தை நம்ம நல்லா கேட்போம். கேட்காட்டினாலும் அவங்க செய்கிற ஆக்ஷன்ஸை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நண்பர்கள், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பீப்புள், நண்பர்கள் மாத்திரம் நான் சொல்லுவேன், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தார், உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகளாக கூட இருக்கலாம். சரியான ஆட்களை வச்சிருங்க. அடுத்தது உங்களை கரெக்ட் பண்ணுற ஆட்களை கூட வச்சுருங்க. நீங்கள் தப்பு பண்ணுறப்ப இது தப்புன்னு சொல்கிற ஆட்கள் உங்கள் கூட இருக்கணும். உங்கள் கூட இருக்கிற உண்மையான நண்பர்கள் நீங்கள் செய்கிற பாவத்தில் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ பிலீவ் யூலா, நீ தப்பே பண்ணியிருக்க மாட்ட அப்படி சொல்லியிருக்கிற ஆட்களாக இருக்கக்கூடாது. இல்லை நீ செஞ்சது தப்பு தான், நீ மன்னிப்பு கேளு, உன்னை கரெக்ட் பண்ணுற ஆட்கள் உங்கள் கூட இருக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா எதெல்லாம் நம்மளை கரெக்ட் பண்ணுதோ அதெல்லாம் தள்ளி ஒதுக்கி வச்சுருவோம். நீ ஒரு வைரஸ், என் பக்கம் நீ வரக்கூடாது, பிகாஸ் நீ என்ன பண்ணுற, என்னோட மூடை கெடுத்துடுற, என்னோட ஸ்பிரிட்டை க்ரஷ் பண்ணிடுற, எப்போ பார்த்தாலும் நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அவங்கள அவாய்ட் பண்ணுறோன்னா நம்மளால் அந்த உண்மையை ஏற்றுக்க முடியல. நம்மளோட பாவத்தில் அவங்க துணை நிற்கல பார்த்தீங்களா, நம்ம பண்ணுற தப்பில் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல பார்த்தீங்களா. ஸோ அதனால நம்ம அவங்கள ஒதுக்கி வைப்போம். ஒருவேளை நீங்கள் ஒரு காசிப் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட காசிப் பண்ணுறப்ப நீங்கள் யார்கிட்ட காசிப் பண்ணுவீங்க தெரியுமா? இப்போ ஒருத்தங்களுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி நடந்துச்சின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல பேச வேணாம், ஆண்டவர் பார்த்துக்குவாரு சொல்கிறாங்கம்மா, அவங்ககிட்ட அடுத்தது நீங்கள் காசிப் பண்ண கால் பண்ண மாட்டீங்க. யார் கால் பண்ண, அப்படியா நானும் பார்த்தேன், பார்த்தியா எப்படி போச்சின்னு அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட நீங்கள் டெய்லி கான்டாக்டில் இருப்பீங்க. ஏன்னா நம்ம எப்போதும் என்ன செய்வோம், நம்ம கூட காசிப் பண்ணுறவங்க, நம்ம கூட சேர்ந்து பாவம் செய்கிறவங்க, நம்ம செய்கிற தப்புக்கெல்லாம் தலையாட்டுறவங்களுக்குள்ள நம்ம கூடயே வச்சுருப்போம். ஆனால் நம்ம கூட எந்த மாரி ஆட்கள் இருக்கணும்னா, நீ பண்ணுற தப்புன்னு சொல்கிற சுட்டி காட்டுற ஆட்கள் உங்கள் கூட இருக்கணும். நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம வார்த்தையை எப்படி சொல்லுவாங்க, வாழைப்பழம் மாதிரின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப அலங்கரித்து பேசுவாங்களே, அந்தமாரி ஆட்களை நம்ம கூட வச்சுருப்போம். ஆனால் உண்மையாலுமே அவர்கள் தான் நம்முடைய மறைமுகமான எதிரிகள். பிசாசு ஒரு சில நேரத்தில் இந்த மாரி ஆட்களை உங்களோட சர்க்கிளில் வச்சுருப்பான். ஏன்னாக்கா நீங்கள் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க. அவங்க பாவம் பண்ணால் நீங்கள் பாவம் பண்ணுவீங்க, அவங்க ஒரு இடத்துல கசப்பை காமிச்சா நீங்களும் அந்த இடத்துல போய் கசப்பு காமிப்பீங்க. நீங்கள் ஒரு தலைவனாக இருக்க விரும்புகிறீங்கனாக்கா சரியான தலைவர்களை பின்தொடர ஆரம்பிங்க. சரியான ஆட்களோட இருந்தால் அடுத்தடுத்து உங்களை பார்க்குறவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. சில நேரத்தில் உங்கள் நண்பர் மாதிரி இருப்பாங்க, ஆனால் உண்மையாக அவர்கள் உங்களோட விரோதிகளாக இருப்பாங்க. சீக்ரெட்டாக அவங்க இருதயத்தில் உங்களை குறித்து ஒரு வெறுப்பு, கசப்பு, உங்களை குறித்து ஏதாவது ஒரு பொறாமைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க இருதயத்தில் உண்மையாக அவங்கள பிடிக்காது. அவங்களோட சுயரூபம் எப்போ தெரியுமா வெளியே வரும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு தாழ்மையான கட்டத்துக்கு போயிட்டீங்க, பயங்கரமாக நீங்கள் அடி வாங்குற ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ரொம்ப தாழ்மையான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியரை நீங்கள் கடந்து போகிறீங்க, ஏதோ ஒரு கஷ்ட காலத்தை கடந்து போகிறீங்க, இல்லை உங்ககிட்ட இருக்கிற காரியத்தெல்லாம் இழந்துட்டு நீங்கள் வேதனையில் உட்காந்துருக்கீங்க தெரியுமா. அந்த நேரத்தில் அவங்க யார் மாதிரி தெரியுமா அவங்கள்ட்ட பேசுவாங்க, யோபுவோட மனைவி மாரி பேசுவாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், யோபு மனைவி மாரி பேசுவாங்க. உண்மையான அவர்களோட முகத்தை நீங்கள் எப்போ பார்ப்பீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்ட காலத்தை கடந்து போகும் பொழுது, ஒரு பாடம் அனுபவிக்கும் போது, எதையாவது இழந்திருக்கிற போது அப்போ அவங்க பேசுவாங்க, அப்பயே சொன்னேன் என் பேச்சை கேட்டிருக்கலாம் அப்படின்ட்டுன்னு. அவங்க பேசுகிறது எப்படி ரொம்ப சீனியஸாக இருக்கும். எப்படின்னாக்கா அப்படியே அவங்க பேசுகிறதே தெரியும், அவங்களோட மனசில் இருக்கிற அந்த வன்மம்லாம் லைட்டாக வெளியே வரும். ஆமென். இந்த மாரி ஆட்கள்கிட்ட கவனமாக இருங்க. நண்பர்களை போல இருந்து உங்களோட டவுன்ஃபால்க்கு வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா, அவர்களோட ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கடந்து போகும் பொழுது அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, நீ ஆண்டவரை நம்பினியே, நீ விசுவாசிச்சியே, என்ன இப்படி ஆச்சு, நீ மாதம் தைட்ஸ் போட்டியே, நீ தசம பாகலும் கரெக்டாக வச்சியே, எப்படி நீ கஷ்டத்தை கடந்து போவ, இந்த மாதிரி உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சரியான ஆட்கள் எப்படித்தம்மா பேசுவாங்க, உங்ககிட்ட பேசுகிறப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் ஏற்கனவே உனக்கு உதவி செஞ்சார், ஒரு முறை உன்னை தூக்கி இருந்தார், அவர் செய்த நன்மைகளை மறவாத, மறுபடியும் ஆண்டவர் உன்னை கட்டுவார், மறுபடியும் உன்னை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லி உன் ஜீவனை உயிர்ப்பிக்கிற ஜனங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைப்பார். ஆமென்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து சரியான ஆட்களை செலக்ட் பண்ணணும். நம்ம சம்டைம்ஸ் லைஃப்பில் சின்ன ஒரு சின்ன டிசிஷன் மேக் பண்ணுறது கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸை கேட்டு தான் பண்ணுவோம். அவங்க வந்து இது வேணாம் சொல்லிட்டா நம்ம வேணாம், ஆண்டவரை கேட்டு எதுவும் பண்ண மாட்டோம். இப்போ சும்மா சொல்கிறீங்களே, ஐயோ என் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் கூட போயிடுச்சு, நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் உங்கள் மேலே சீக்ரெட்டாக பொறாமல் இருக்குது. என்னம்மா சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருதாங்களா, போவாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மங்கா நீங்கள் ஆட்டரிச்சு வெளுத்துட்டு இருப்பீங்க, அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் ஜிம்முக்கு போனால் மட்டும்தான் என்ன வருமா? இல்லை நீங்கள் சொல்கிறீங்க வச்சுக்கோங்களேன், ஐயோ நான் ரொம்ப சைஸ் போட்டலாம், நான் கொஞ்சம் இலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இல்லை நீ குண்டாக இருந்தால் தான் அழகு, இந்த மூஞ்சினா அப்படி சவுச்சவுன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்போதான் நீ அழகாக இருக்கேன்னு. ஏன்னா அவங்க மனசில் நீங்கள் வந்து எதையாவது அச்சீவ் பண்ணணும், நீங்கள் எதையாவது சாதிக்கணும்னா அவங்க பட்டுன்னு ஏதாவது ஒரு பிளாக் போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் சர்ச்சுக்கு போகணும், நான் காலைல ஏஞ்சி சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா, நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன், சர்ச்சுக்கா போகிறேன் அப்படின்னு டெம்டேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அது சர்ச்சு போகாது. அப்போ நீங்களும் போக முடியாது. இப்போ லெட்ஸ் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறீங்க, ஊழியம்லாம் ரொம்ப கஷ்டம்ல, நான்லாம் அப்படியே செஞ்சு சலிச்சிருச்சு அப்படின்வாங்க. ஏன்னா அது எந்த ஊழியத்திலும் ஒழுங்காக இருக்காது. அதான் ஒரு சில ஜனங்கள் அவங்க வளரலைன்னா உங்களோட வளர்ச்சியும் வெட்டி விட்டுருவாங்க. ஆனால் உங்களை இறுக்கி பிடிச்சிக்குவாங்க, நான் தான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், நான் தான் உன்னை பத்திரமா வச்சுப்பேன், நீ ஏமாந்துருவ, நீ ரொம்ப இழிச்சு வாய்த்தனமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக அவங்களோட எஜெண்டா என்னது வேற. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கிற ஜனங்கள், நீங்கள் யாரோட பேச்சை கேட்குறீங்களோ அந்த ஜனங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று அவர்களால் நீங்கள் வளருவீங்க, வளர்ச்சியை பார்ப்பீங்க, இல்லைனா நீங்கள் அவர்களால் வீழ்ந்து போவீங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்களால எதுவும் சாதிக்க முடியலனாக்கா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸையும் பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்களால எதுவும் சாதிக்க முடியல, அவங்களால முன்னுக்கு போக முடியல. இல்லை நீங்கள் படிக்கிறீங்க, நான் ஒரு காலேஜ் போகிறேன் சொல்கிறீங்களா, அதெல்லாம் வேணாம், நம்ம இப்படி போயிடலாம், இதை செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட மண்டை எப்படியாச்சும் கழுவி என்ன செய்வாங்க, உங்களை அப்படியே இருக்கிற இடத்துல அவங்க லெவல்லே வச்சுருப்பாங்க, அவங்களோட லெவலில் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்கள மீறி நீங்கள் இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு கீழே தான் எப்போதும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. உங்களோட ஆசீர்வாதத்தை தடை பண்ணி பிளாக் பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. ஏமேன், உங்களுக்கு ஒரு டீல் கிடைக்குதுன்னா ஃபோன் அடித்து அந்த டீலை கேன்சல் பண்ணி விடுறது, அந்தமாரி ஆட்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏமேன், ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தேவ ராஜ்யத்தின் இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கணும்னா யூ ஹேவ் டு பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ரைட்லி. நீங்கள் சரியான ஆட்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கணும். ஒரு சில நேரத்தில் வந்து நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ஆட்களுக்காக ஜெபிச்சு பாருங்களேன், ஆண்டவரே எதெல்லாம் உங்கள் சித்தம் இல்லாமல் என் நண்பராக ப்ரிட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குதோ அவங்க எல்லாத்தையும் எங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு. யூ வில் பி சர்ப்ரைஸ்ட் யார் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணுறான்ட்டுன்னு. ஏமேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவங்கள நம்ம இவ்வளோ நம்பினமே, இவங்களா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லி யூ வில் பி சர்ப்ரைஸ்ட். அதுக்குன்னு வந்து என்கிட்ட சொல்லாதீங்க, பாஸ்டர் என்னோட மனைவி தான், என்னோட ஹஸ்பண்ட் தான், நான் அவங்கள நவுத்தி விட்டுறலாமான்னு. ஓகே, அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது, அவங்க உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க எப்போதுமே. ஆனால் நீங்கள் தான் ஜெபிச்சு யூ ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல். இந்த ஆட்கள் நம்மளை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில எல்லாரும் வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது, என் மனைவி வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டு, என் கணவர் சொல்கிறதெல்லாம் எக்ஸாக்டாக ரைட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் இமோஷன்ஸில் நிறைய விஷயம் பேசுவாங்க, ஆமாவா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தப்பான காரியத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதபடிக்கு நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனிடத்தில் நீங்கள் அதற்கான உதவியை நாடணும். ஆமென்.